ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பராக சிம்பிளான ஒரு ஒன் பாட் ரைஸுங்க. வீட்டில் 4 கத்திரிக்காய் தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னா டக்குன்னு எடுத்து இந்த மாதிரி சூப்பராக செஞ்சுருங்க. அட்டகாசமாக இருக்கும். பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் எல்லாருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான இந்த கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு, இது கூட 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், காரத்துக்கு கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்ட உடனே இதை அப்படியே ஆற வச்சுட்டு, நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ இது கூடவே கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு 2 பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு, பொன்னிறமாக வந்த உடனே இப்போ இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப கண்ணாடி பதத்துக்கு வரணும்னு இல்லை, பாதி அளவு வதங்கினா போதும். வெங்காயம் பாதி வதங்கினோடனே இப்போ இது கூட 2 தக்காளியை, சின்ன சைஸ் தக்காளியை 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அந்த தக்காளியும் இது கூட சேர்த்து இப்போ வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி 2 கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இது கூட கத்திரிக்காயை நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு, இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு தடவை. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க இந்த கத்திரிக்காய் சாதம். வெங்காயம் தக்காளி வதக்கி இது கூடவே கத்திரிக்காயும் வதக்கி விட்டுட்டு வறுத்து அரைச்ச பொடியை போட்டு அரிசியை போட்டோம்னா சாதம் ரெடி ஆயிரும். இப்போ இது கூட வறுத்து அரைச்சி வச்சோம் இல்லையா பொடி, அதை சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே சேர்த்துடலாங்க, சரியாக இருக்கும். பொடி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். பொடி சேர்த்துனதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, கரிஞ்சிடக்கூடாது. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு தண்ணியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அந்த புளி தண்ணியை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். நல்ல புளிப்பு, காரம், உப்பு வரப்போ சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் சாதம். புளி தண்ணியோடு சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா 1 கப் அளவு அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு இது கூட சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் சாதம். சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா 3 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கர் ஆறின அப்புறம் திறந்து பார்க்கலாம். சாதம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். டேஸ்ட் அதை விட வேறு லெவலில் இருக்குங்க. இதுக்கு தொட்டுக்கு அப்பளமோ இல்லை வடாமோ இருந்ததுன்னா போதும். அப்படியே சாதம் உடையாமல் மெதுவாக அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ இது மேலே அப்படியே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தடையை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுலபமாக 1 பாட் ரைஸ் கத்திரிக்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.